நீங்க எதுவெல்லாம் சொல்லுகிற போது இத பூமர் அப்படின்னு அவங்க சொல்லிப்படுறாங்க. அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு சொல்லாம் போ. சண்டை வரப்ப கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் பேசுங்க, குழந்தை முன்னாடி எல்லாம் பேசுங்கன்னு சொன்னா அது கேட்க மாட்டாங்க சார். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு அப்படி சொன்னா இதெல்லாம் ட்ரெண்ட், இப்படிதான் நாங்க பேசுவோம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஒரு சண்டை வரும்போது ஃப்ளோல வாடா போடா அதெல்லாம் சொல்றது. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். டவல் எடுத்துட்டு அவங்க பாத்ரூம் போனதே கிடையாது. எப்பவும் பாத்ரூம்குள்ள நின்னுட்டு டவல் டவல் நோ டவல் கம் டவல் கம் டவல் வெரி குட். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல காலை தொட்டு கும்பிடுன்பாங்க காலையில எந்திரிச்ச உடனே. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். இந்த காலத்தொட்டு கும்பிடுறது எங்க பாத்தீங்க? எல்லாம் படம் தான் சார். எல்லாம் படம் தான். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? காலையில சீக்கிரமா எந்திரிச்சு என்னன்னா 4 மணிக்கெல்லாம் குளிக்க சொல்லுவாங்க சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டு டீ போட்டு தலைமாட்டில வச்சு என்னங்க என்னங்கன்னு எழுப்பணும்னு சொல்லுவாரு. என் ராசா அன்புள்ள அத்தான் எழுந்திருப்பா. படம் பார்க்கும்போது அந்த மாதிரி சீன் ஏதாவது வந்துச்சுன்னா பாத்துக்க பாத்துக்க. புரிஞ்சதா? 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாது. 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாதா? என்னடா புத்தாட்டாது? எனக்கு அந்த பழக்கமே கிடையாது சார். ஐயோ, அவங்களுக்குலாம் இதுல பழக்கமே இல்லங்க. இல்லடா? ஆமாங்க. எங்க வீட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 1 கிலோமீட்டர் பஜார் ஃபுல்லா சுத்திட்டு வாங்க வீட்டுக்கு போலாம், அவ்வளவுதான். போற வீடு போற. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க. பூ போட்ட சட்டை போட்டு கழுத்து வரைக்கும் பட்டன் போட்டப்பே நான் யோசிச்சிருக்கணும் சார். அப்படியெல்லாம் இது வரைக்கும் பசங்களை மால் கூட்டு போக மாட்டாரு, ஏன்னா மால்ல போயிட்டு வந்தா கால் வலிக்கும். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. நம்மளுக்கு அது பழக்கமே இல்லையா சார்? எது நல்லா வச்சுக்கிறதா? நக்கல்யா அவனுக்கு. மனைவி சொல்றாங்க எனக்கு சமைச்சு பழக்கமே இல்ல. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது. செட் ஆகாது சார். செட் ஆகாதுல. அப்ப இது மட்டும் எங்களுக்கு எப்படி செட் ஆகும்? பின்றல்ல நிறைய மேலே நாம் கோமார்கான் நிம்பளுக்கு புரியலே. ஓகே புள்ள சாமி நம்ம பாத்து வந்து படத்துக்கு நாங்க டிக்கெட் புக் பண்ண போறோம். உங்க வீட்டுக்காரர் வர்றார். முதல் முறையா இந்த நீயானா என்னென்னமோ பண்ணிருக்கு. சினிமா டிக்கெட் புக் பண்ணது இதான் முதல் டே. இதெல்லாம் பெருமையா? கடமை. என்ன குறை இருக்கு நம்ம செஞ்சே வச்சிருந்தாலும் அதுல என்ன குறை இருக்குன்னு விசாரணை நடத்திக்கிட்டே இருக்கீங்க. மறந்துடுவாங்கங்கிறதுக்காக அதை நான் ஒரு நாள் மறக்கட்டும். வேலைக்கு போறீங்களா இல்லையா சார்? வேலைக்கு தான் சார் போறேன். அப்புறம் எப்படி புள்ளத்தை கவனிக்கிறீங்க? ஏது இதெல்லாம் எனக்கு சாதாரணம். இந்த மனைவிய எப்போதும் சந்தேகத்தோட செஞ்சிட்டியா அப்படின்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது என்ன வளர்ப்பு? குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி காய வச்சிடணும், அதை எடுத்து அவருக்கு ஊத்திடணும், டவல் எடுத்துட்டு போய் போட்டுறணும். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். போய் குளிப்பாரு, அவருக்கு முதுகு தேய்ச்சிட்டு நான் வெளியே வருவேன். மறுபடியும் விஜி எங்க இருக்க, இங்க வா. எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? ஆனா உண்மையா சொல்றேன், பூமர் தாண்டா வாழ்றீங்க. ரைட், நம்ம இந்த பக்கம். தேங்க்யூ.